வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினுடைய ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்க்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போன உடனே ஓகேங்களா, 1 செகண்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போனதும் உங்களுக்கு நிரந்தர பதிவு விவரங்கள் அல்லது ஹால் டிக்கெட் டவுன்லோட் இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்த நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கக்கூடிய இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஐடி ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஐடி என்ன அப்படிங்கிறத உங்களுடைய ஐடியை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு என்னென்னு கொடுத்துட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்கோம். இந்த கேப்சாவை சரியாக கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய போர்ட்டல் அப்படிங்கிறது எப்படி ஓப்பன் ஆகும், அதில் போயிட்டு ஓகேங்களா உங்களுடைய போர்ட்டலில் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் குரூப் 1 எக்ஸாம். ஸோ இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் நோட் பண்ணணும். உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும், மெசேஜும் வந்திருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடியை கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் ஆனது டவுன்லோட் ஆயிரும். ஸோ அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு என்ன சென்டர், எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.